PIR மீடியா நேயர்களே, தொடர்ந்து உண்மைகளை மக்கள் பார்வைக்கு வைக்கிற நிலையில இன்னைக்கு மீண்டும் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து பல விஷயங்களை விவாதிப்போம், பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷை திருப்பி நான் கூப்பிட்டுருந்தேன். ஸோ திருப்பி ஒரு காணொலியோட வந்திருக்கிறோம். வணக்கம் விக்னேஷ். வணக்கம் பிரதர். ஸோ இன்னைக்கு பல விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல் விஷயமா நான் கேட்க விரும்புறது வந்து பார்த்தீங்கன்னா பாமக வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுன்றதுக்காக ஒரு போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து எல்லா கட்சிகளுக்கும் வந்து ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க, எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படிப்பட்ட ஒரு நகரமா பாக்குறீங்க? என்ன ஏன் எல்லாரையும் கூப்பிடுறாங்க? அதுல என்ன பின்னணி? PMK பாத்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம் வந்து நடத்த போறாங்க பிரதர். டிசம்பர் 12 டிசம்பர் 17 2 வாட்டி பண்ணலான்னு இருக்காங்க. டிசம்பர் 12 பாத்தீங்கன்னா மாநில தழுவிய போராட்டம் வந்து நடத்தலான்னு இருக்காங்க. டிசம்பர் 17 வந்து அன்புமணி ராமதாஸ் தலைமையில வந்து ஒரு போராட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த போராட்டத்துக்கான நோட்டீஸை பாத்தீங்கன்னா எல்லா கட்சிக்கும் வழக்கறிஞர் பாலு வந்து எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அவங்கள சந்தித்து வர்றாரு. ஓகே, இப்போ டிவிக்கு, அதாவது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பாமக வந்து அன்புமணி வந்து டிவியோட போயிடுவாரு அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கூட்டணி கணக்கு இருக்குமா? டிவிக்கேக்கும் ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க, அது எப்படி பாக்குறீங்க? அதோடைய பின்னணி என்ன? இப்போ டிவிகேக்கு பாத்தீங்கன்னா பாலு வந்து நீங்க அழைப்பு கொடுத்தாரு நேர்ல போயிட்டு. அங்க பாத்தீங்கன்னா ஆதவர்ஜன் இருந்தாரு, பொதுச்செயலாளர் ஆனந்த் இருந்தாரு, செங்கோட்டையன் இருந்தாரு. ஓகேங்களா? அப்ப கொடுக்கும் போது அந்த அழைப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வெளியில வரும்போது அன்புமணி வந்தாரு இன்னொரு மீட்டிங்ல. அப்ப அன்புமணி கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி டிவிகேல கொடுத்துறீங்க, கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி என்ன கேட்டிருந்தாங்க. அப்ப அவர் என்ன சொன்னார்னா, காலம் பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகே, அதாவது தந்தை மகன் 2 பேருக்கும் நடுவில் ஒரு பெரிய ஒரு போட்டி நடந்துகிட்டே இருந்தது. இவர் ப்ரெஸ் மீட் கொடுக்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை புறக்கணிச்சுட்டு அவருடைய வேலையை பார்க்க. ஸோ இதில் வந்து ஒரு குழப்பம் நீடிச்சுக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு பாமக யார் பின்னாடி இருக்குது, இல்லை பாமகவுடைய தலைவர் அப்படின்ற ஒரு பொறுப்பு யார்கிட்ட இருக்குது, யார்கிட்ட முக்கியமான ஒரு பகுதி, அதாவது எப்படியும் ஒரு பிளவு அப்படின்னு ஏற்பட்டால் 2 பகுதியாக பிரிவாங்க, அதில் பெரும் பகுதி யார்கிட்ட இருக்குது, என்ன நடக்குது? இப்போ வந்து பாமக வந்து 2 பிரிவா இருக்கு. ஒன்னு வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கிட்ட, இன்னொன்று அன்புமணி ராமதாஸ் அவர்கிட்ட வந்து 2 பிரிவா இருக்கு. இது பாமக 2ஆ பிரிஞ்சு 2 பிரிவா இருக்கு. ஓகேங்களா? ஈவனா தான் இருக்கு. ஏன்னா எல்லா மாவட்டத்திலும் மாவட்ட செயலாளர் அந்த மாதிரி போட்டு 2 பேரும் வச்சிருக்காங்க. இப்போ மாவட்ட சிம்பிள் பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா போன டெல்லியில வந்து அவருக்கு தான் லெட்டர் வந்து கொடுத்துருந்தாங்க, சிம்பிள் அவர்கள் தான் இருக்கு. இப்போ அது சம்பந்தமா வந்து வழக்கம் வச்சிருக்காங்க, ராமதாஸ் தலைமையில வந்து வழக்கம் வச்சிருக்காங்க சம்பந்தமா. ஓகே, 2 டேட் ஏன் ஃபிக்ஸ் பண்றாங்க இந்த போராட்டத்துக்கு? எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கும்போது 2 டேட்டுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? 2 நாள் போய் போராட்டம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ டிசம்பர் 12 பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்குல்ல, அங்க வந்து எல்லா மாவட்ட நிர்வாகிகளை வச்சு ஒரு வந்து போராட்டம் ஒன்று பண்றாங்க. டிசம்பர் 17 பாத்தீங்கன்னா எழும்பூர் ராஜரத்னம் தேட்டர் இருக்குல்ல, எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அது பக்கத்துல போயிட்டு கொடுத்துருக்காங்க, போலீஸ் வந்து அனுமதி போராட்டத்துக்கு அங்க பண்றாங்க பிரதர். ஓகே, பாமக பத்தி ஒரு சில விஷயம் பேசணும். அதே மாதிரி இந்த பாமகவை தன்னுடைய கூட்டணியில் சேர்க்க முடியுமா அப்படின்னு பல பேர் முயற்சி பண்றாங்க. இதுல முக்கியமான ஒரு கூட்டணியா நம்ம பார்க்கணும். அதனால பிஜேபி பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பிஜேபியோடைய நகர்வுகள் என்ன? ஏன்னா நிறைய அவங்க வந்து இப்போ அரசியல் பண்றதை பார்க்க முடியுது. இந்த தீபமேற்ற விஷயமா இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்குள்ள திருப்பி மதவாதத்தை எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு முயற்சி இருக்குதா? இல்லை என்ன மாதிரியான நகர்வுகள் பிஜேபியோட அரசியல் இருக்கு? பிஜேபி அரசியல்னாலே ஃபுல்லா மதவாதம் தான் பிரதர். மதவாதம் தான் பிஜேபின்னு வச்சுங்களேன். இங்க ஃபுல்லா வந்து அப்படிதான் இருக்காங்க. அது சம்பந்தம் பார்த்தீங்கன்னா தீபாவளியில அந்த பிரச்சனை, மத பிரச்சனை போயிட்டு இருக்கு, இன்னும் கேஸ் போயிட்டு தான் இருக்கு. பிஜேபி மாநில தலைவரை பத்தி நான் சொல்றேன். இப்போ மாநில தலைவர் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து சந்திச்சிருக்காரு. அவர் சந்தித்து பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கோசம் அது சம்பந்தமா பேசுறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குன்னு நம்ம வந்து நான் வந்து கருதுறேன். சரி, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 14 வந்து டெல்லிக்கு போயிட்டு நயினார் நாகேந்திரன் இருக்காரு, அவர் போயிட்டு சந்திக்கலான்னு இருக்கிறாரு. ஓகே, இதுக்கு நடுவில் அமித்ஷா வந்து பாத்தீங்கன்னா இங்க சென்னை நோக்கி வரதா ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க தீவிரமா கள அரசியல் ஒரு நகர்வுகள் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு விஷயத்த லைக் ஒரு நடக்கிற ஒரு சம்பவத்தை கையில் எடுக்கிறதா இருக்கட்டும். ஏன்னா லைக் இவங்க புதுசா இப்போ நயினார் நாகேந்திரன் தலைவனாக்குறதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டணியோட கணக்குகள்லாம் வச்சுக்கணும். இப்போ அமித்ஷா சென்னைக்கு வர்றது எவ்வளவு முக்கியத்துவமான விஷயம். இந்த நகர்கள்லாம் சேர்ந்து பார்க்கும்போது வலுப்பெறுதான் பிஜேபி, அவங்களுடைய நகர்கள் அடுத்த கட்டமா இருக்கு. பிஜேபி கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்டோட இப்போ வந்து வெயிட்டா தான் இருக்காங்க. இப்போ வந்து கூட்டணி வந்து பெரிய கூட்டணி அமைக்கிறது தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்காங்க. சரி, இப்போ வந்து பிற கட்சிகளை வந்து இணைக்கிறதுல வந்து தீவிரமா இருக்காங்க பிரதர். இப்போ ஓகே, வேற யாராவது கூட்டணிக்கு வருவாங்களா? ஆமா, வர வாய்ப்பு இருக்கு பிரதர். ஓகே, இப்போ நம்ம டிவிகே பத்தியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா புதுச்சேரி கூட்டத்துக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட டிவிகேவுடைய நகர்வுகள் என்ன? ஏன்னா ஒரு பக்கம் பாமக வந்து ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. விஜய் போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்ல ஒரு பர்மிஷன் ஒன்று நடந்து அதுவும் வந்து பாத்தீங்கன்னா டேட்டு தள்ளி போகுது. ஸோ பல விஷயங்கள் தாவைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல முக்கியமா என்ன அப்டேட்ஸ், என்ன
என்ன மாதிரியான நகர்வுகள்? இன்னைக்கு டிவிக்கில பொதுக்குழு மீட்டிங் நடந்தது. ஓகேங்களா, ஆனந்த் இருந்தாங்க, செங்கோட்டையன் இருந்தாரு, ஆலோசனா, அதுக்கப்புறம் நாஞ்சி சம்பத் எல்லாமே கலந்துருந்தாங்க. அவங்க உறுதிமொழி ஏற்றுட்டு அதுக்கப்புறம் பொதுக்குழுல தீர்மானம் போட்டாங்க. அந்த தீர்மானத்துல என்ன சொன்னாங்கன்னா, டிவிக்கு கூட்டணி வந்து முதலமைச்சர் வேட்பாளரை வந்து விஜய் வந்து அறிவிச்சிருக்காங்க பிரதர். இன்னைக்கு விஜய் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர். முதலே விஜய் தானே சிஎம்ன்ற மாதிரி தானே ஒரு சிஎம்ன்ற மாதிரி டிஸ்கஷன் இருந்தது. இப்போ வந்து நம்ம பொதுக்குழு நம்ம தீர்மானம் போடணும்ல, அந்த தீர்மானம் போட்டு கன்ஃபர்மேஷன் கோசம் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து தேர்தல் குழு வந்து அமைச்சிருக்காங்க எலெக்ஷன் கோசம். 2026 யார் யாரெல்லாம் வேட்பாளரை நிறுத்தணும், அதுக்கப்புறம் வந்து நம்ம தேர்தல் வியூகம் வகுக்கணும்ல, அந்த என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கு, என்ன பண்ண போறோன்றதுக்கு அதுக்கு ஒரு குழு அமைக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் போட்டுக்கிறாங்க. கூட்டணி பத்தி முழு அதிகாரம் வந்து விஜய்க்கு வந்து பவர் கொடுத்துருக்காங்க. அவர் தான் டிசைட். ஆமா, விஜய முதல்வராக வேட்பாளரை யார் ஏத்துக்கிறாங்களோ, அவர் தலைமையை யார் ஏத்துக்கிறாங்களோ, அவர் போற நிபந்தனைகள் ஒரு சில கண்டிஷன்லாம் யார் ஏத்துக்கிறாங்களோ, எந்த கட்சியா இருந்தாலும் எங்களுக்கு கூட்டணிக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது தாவேகா தலைமையில ஒரு கூட்டணி அதை வந்து அமைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த ஈரோடு நடக்க போற இந்த பொதுக்குழு கூட்டமா இல்ல ரோட் ஷோவா, அதோடைய நகர்வு என்ன? அதுக்கு பர்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா டேட் வந்து தள்ளி போயிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ்ல என்ன மாதிரியான நகர்வு இந்த ஈரோடு விஷயத்துல நடந்து? ஈரோடு வந்து நம்ம செங்கோட்டையன் அவரோட ஏரியா. அவர் வந்து அங்க ஒரு பொதுக்கூட்டம் நடந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. அங்க என்னன்னா பார்க்கிங் பிரச்சனை வந்து ரொம்ப ப்ராப்ளமா இருக்காங்க, வண்டி நிறுத்தத்துக்கு ப்ராப்ளம் இருக்கு. மக்கள் வந்து அதிகமாக கூட வாய்ப்பு அதிகமாக இருந்தாலும் போலீஸ் வந்து அவங்களுக்கு வந்து பர்மிஷன் தரல. இப்போ வந்து டிசம்பர் 14 இருந்து டிசம்பர் 18 டேட் மாற வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரு 4 நாள் தள்ளி போகும். ஏன்னா அவங்க பர்மிஷன் கொடுக்கணும், அதுக்கேற்ற எங்களுக்கு ரெடி பண்ணணும்னால தள்ளி போகும் பிரதர். சரி, அடுத்த கட்ட விஷயமா வந்து ஏடிஎம்கே பற்றி கொஞ்சம் கேட்க வேண்டியிருக்கு. ஸோ ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோடைய ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் வந்து பில்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எலெக்ஷனை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெர்ஜ் நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்கு. அதுக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அதிமுகக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு? இப்போதான் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு செயற்குழு கூட்டி ஏடிஎம்கே வந்து நேற்று தான் முடிவு பண்ணாங்க. அந்த ஏடிஎம்கே கட்சியில வந்து என்ன இதே மாதிரி வேட்பாளர் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் வந்து நேற்று தான் வந்து தீர்மானம் போட்டாங்க. அதுல முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்காங்களே, ஒரு மனதா வந்து நேற்று வந்து தேர்ந்தெடுத்து அதே மாதிரி ஏடிஎம்கே கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கணும்ன்ற முடிவு அந்த அதிகாரமா வந்து எடப்பாடி பழனிசாமி அவருக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ 234 தொகுதி 210 தொகுதி நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்ற மாதிரி வந்து நேற்று சூழல் பண்ணியிருக்காங்க, நேற்று எடுத்திருக்காங்க. பிஜேபி கூட வந்து கூட்டணி அமைச்சு நாங்கள் போட்டிட போறோம் அப்படின்ற மாதிரி நேற்று சொல்லியிருக்காங்க. சரி, ஸோ இவ்வளோ நகர்வுகள் நடந்திருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் லீடரா எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை மொத்தமாக கைப்பற்றிட்டாரு சொல்லலாம். ஸோ இந்த கட்சியை மொத்தமாக பில்ட் பண்ணி ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி அப்படி நிற்கும் போது அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டு கட்சிக்குள்ள இருக்குது, இல்லை கட்சியை பின்னாடி அவர் பின்னாடி மொத்தமாக தன்னிச்சுன்னு வச்சு எடுத்துக்கலாமா? ஏன்னா செங்கோட்டையன் வெளியே வந்துக்கிறாரு, ஒரு பாதிப்புகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் அதையும் மீறி ஒரு வீரியமாக செயல்படுறாருன்னு பார்க்கலாமா? போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா வந்து 90 சீட்டுக்கு மேல வந்து எம்எல்ஏல நின்று ஜெயிச்சிருந்தாங்க. அப்ப வந்து பாமக கூட்டணி மற்ற இதர கட்சியின் கூட்டணி எல்லாமே இருந்தது. இந்த வாட்டி வந்து கூட்டணி வியூகம் வந்து மாறுது, புது கட்சிகளும் நிறைய உள்ள வருது. அப்படின்னும் போது அதே கூட்டணி அமையுமான்றது அவங்களுக்கு தெரியல, ஏடிஎம்கே சாதகமா அமையுமான்னு தெரியல. இந்த வாட்டி மாறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, அந்த மாதிரி மாறதுனால இவங்களோட இலக்கே வந்து 210 200ன்னு சொல்றாங்க. போன வாட்டி அவ்வளவு கூட்டணி அமைச்சோம் 90 மேல தாண்ட முடியல. 200ன்றது கொஞ்சம் கஷ்டம் தான் பிரதர். ஓகேங்களா, போன வாட்டி அடிச்ச சீட்டை தக்க வைப்பாங்களேன்றது இந்த வாட்டி கொஞ்சம் டவுட்டா தான் போயிட்டு இருக்கு. ஓகே, நம்ம அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ நாம் தமிழர் கட்சியில இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு? ஏன்னா நிறைய மாநாடுகள் நிறைய இடத்துல கூட்டம் போட்டு திரு சீமான் அவர்கள் பேசிட்டே இருக்காரு, தினமும் பத்திரிகையாளர் சந்திப்பா போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களுடைய கட்சி நடவடிக்கைகள் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க இருக்காங்க? இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க, ஒரு 100 தொகுதிக்கு வந்து வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பிப்ரவரியில் 21ஆம் தேதி இருக்கும். அந்த 21ஆம் தேதி பெரிய மாநாடு போட்டு சரிக்கு சமமா வந்து பெண்கள் ஆண்கள் நிறுத்துவாங்க. அவங்கள வந்து யார் கேண்டிடேட்ஸ்ன்றத வந்து அறிவிப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வாக்காளர் பட்டியலில் வந்து ஒரு சர்ச்சை இருக்கு. ஓகேங்களா, எஸ்ஆர் ஃபார்ம் இருக்கிறீங்களா, சிவகங்கை நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் அறிவிச்சுட்டாங்க. யாருன்னா இந்துஜா அவங்க பேரு. அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் யாருன்னா ரமேஷ், அவங்க வந்து எஸ்ஆர் ஃபார்ம்ல இருந்தே வந்து இறந்தவங்க பட்டியல தூக்கிட்டு இருக்காங்க 2 பேரையுமே. ஓகேங்களா, அது சம்பந்தமா பாத்தீங்கன்னா சிவகங்கை ஆட்சியரோட போயிட்டு கடுமையா வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவங்க சண்டை போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து இது என்ன இஷ்யூன்னு இருக்குது நான் வந்து சரி பார்த்து நான் திரும்பவும் ஆட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எதிர்பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே கவர் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற டிஎம்கே அவங்களுடைய கட்சிக்குள்ள என்ன நகர்வுகள் நடந்துகிட்டு இருக்குது, என்ன மாதிரியான பொசிஷன்ல அவங்க இருக்கிறாங்க? இப்போ டிஎம்கே பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் வந்து இப்போ பிஜேபிக்கும் டிஎம்கே தான் வந்து அது ஃபைட்டாக போயிட்டு இருக்கு. ஏன்னா டிஎம்கே தான் இங்கே வந்து ஆட்சியில் இருக்காங்க.
இப்போ வந்து பிஜேபி தான் அந்த இஷ்யூ எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க, மதவாத அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா, இப்போ திமுக எம்பிக்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் அவங்களோட கூட்டணி எம்பிஸ் இருக்காங்கல்ல, நாடாளுமன்ற உறுப்பினர்னு சொல்லுவாங்க, அவங்க 120 பேர் தீப வழக்கு, அதுல நீதிபதியை வந்து நீக்க கோரி எடுத்துட்டு போயிட்டு தீர்மானமா சபாநாயகர்கிட்ட எடுத்து போய் நீ கொடுத்துருக்காங்க. சரி, இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிஜேபி முழுமையாக கையில் எடுக்கும்? ஏன்னா அவங்களுக்கு அரசியல் செய்யறதுக்கு ஏதோ ஒரு காரணம் தேவைப்படுது, மத ரீதியாக இது ஒரு நல்ல காரணமாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். ஸோ அவங்களுடைய நகர்வு எப்படி இருக்குது, அதுக்கு டிஎம்கேவுடைய ரிட்டாலியேஷன் எப்படி இருக்குது, 2 பேருக்குமே இது ஒரு பெரிய இதுவாக போட்டியாக நகரும். ஏன்னா அவங்களுக்கு அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா மதத்தை வச்சு எந்த ரீதியான பிரச்சனை வந்தாலும் அவங்களே கூட பிரச்சனையை உருவாக்குவாங்க, பல இடங்களில் உருவாக்கியும் இருக்கிறாங்க. ஸோ டிஎம்கே இது எப்படி அணுகணும், இல்லை டிஎம்கேவுடைய கொஸ்டின் என்ன? இந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், பிஜேபினாலே அது ஒரு மதவாத கட்சி தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவங்களுக்கு வந்து கையில் எடுக்கிறது மதம் தான் அவங்களோட கொள்கையாக இருக்குது. அந்த விஷயத்துல இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கண்டிப்பாக வந்து நான் மேலே வந்து தீபாவளி ஏற்றியே தீர்வேன் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. அதுக்கு ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிரச்சனையை வந்து மத பிரச்சனையாக மாற்றி சமூக பிளவு ஏற்படுத்துறதுக்கு பாஜக வந்து முயற்சிக்குது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் கருப்பு சிவப்பு பட்டை அணிஞ்சு நாடாளுமன்றத்தில் திமுக உறுப்பினர் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, மத்திய விசாரணை இடி ஐடி அந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் ஒழுங்குமுறை அமைகளை பயன்படுத்தி எங்களை வந்து ஏவனாலும் நாங்கள் வந்து தாக்கு பிடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை உருவாக்கினாலும் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லா விஷயங்களையும் கவர் பண்ணோம். கூடுமான வகையில் வேற ஒரு வீடியோவில் இன்னும் கொஞ்சம் தகவல்களோட மக்கள் வந்து சந்திப்போம். நன்றி நேயர்களே, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த லைக் பட்டன் அழுத்திட்டு வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.